7,800 பார்த்தீங்கன்னா கிங் சைஸோட தேவை 7,800 இந்த மாதிரி சாஃப்ட் ஃபோம் போட்டு இந்த ஃப்ளெக்சிபிள் ஃபீலோட கொடுத்துருவோம். இதுவே நம்ம ஒரு 1,500 ஒரு மேட்ரஸாக ஃபோல்டிங் பெட்டாக கொடுத்துருவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஃபோம் போட்டு கொடுத்துருவோம். இது இப்போ 1 இயர் வாரண்டியோடய வந்துடும். 10 இயர் வாரண்டி இருக்குதுங்க. 10 இயர் வாரண்டி போடும்போது 20 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். 40,000 வர பெட்டு நீ 15,000 கொடுக்குறீங்களா? அவ்வளோதான் சார். நான் தான் சொன்னேன் போன வீடியோவில் இந்த குழி விழுகிறதோ அந்த காயர் மாதிரி பல்ல விழுகிறது அந்த மாதிரிலாம் வராது. அப்போ என்னன்னா 5 வருஷம் வாரண்டியோட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனுடைய காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பஞ்சுடைய காஸ்ட் வந்துட்டு 6,800 தான் வருங்க. 6,800 பெரிய சைஸ் இப்போ ஒரு கிங் சைஸுக்கு வருதுன்னா ஒரு 7,800 தான் வருங்க. என்னால் பண்ண முடியும் சார். 2,000 ரூபாய்க்கு என்னால் பெட் பண்ண முடியும். கடைகளில் கொடுக்குற மாதிரி அதை விட கம்மி பண்ணியும் பண்ண முடியும். நிறைய டெக்னிக்காக நம்ம 20 வருஷமா அந்த ஃபீல்ட்லேயே பார்த்தாச்சு. ஃபேமிலி காட்டுக்கு வர பெட் கொடுத்தலாம். ஃபேமிலி காட்டுக்கு வர பெட்டு 4 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டவே நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அதான் 60,000 ஒரு கிவ்அவே கொடுக்க ரெடியாக இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இனிமேல் நம்ம மார்க்கெட் ராஜா மூலியமாக வர கஸ்டமருக்கு பெட் விரிப்பும் சேர்த்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் சார். அப்படிங்களா? பில்லோவும் பெட் விரிப்பும் சேர்த்து கொடுக்குறோம். பணக்காரங்க மட்டும்தான் சார் பில்லு நல்ல பெட்டில் படுக்கணுமா? சாதாரண ஒரு ஏழை மனிதர்களும் படுக்கணும், நல்ல பெட்டில் படுக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். வணக்கம் மக்கள், வெல்கம் டு மார்க்கெட் ராஜா. என்னோட பேர் பரணி செல்வராஜ். ஸோ நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க 60,000 கிவ்வே தர போகிறோம்னு. ஸோ கொடுக்க போகிறோம் 60,000 கிவ்வே கொடுக்க போகிறோம். எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ போன வீடியோ நாங்கள் டியோனிக் பெட்ஸில் போட்டிருந்தோம். கம்மியான ஃபீஸ் போயிருந்தாலும் ரெஸ்பான்ஸ் அதில் பார்த்து கிட்டத்தட்ட நிறைய வந்து சொன்னார். எனக்குமே நிறைய கால்ஸ் வந்துச்சு. எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ்? எப்படி இருந்துச்சு ப்ரோ? அதாவது யாருமே குறை சொல்லிங்க, நல்லா திருப்தியாக வந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் எடுத்தாங்க. இப்போ ஒரு கிட்டத்தட்ட நான் இப்போ இந்த வீக்கில் மட்டுமே ஒரு 30-40 பேருக்கு கொடுத்துட்டோம். அந்த ஏட் பார்த்து அவங்க வந்த கஸ்டமர் எல்லாருமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக போயிருக்காங்க. மெயினாக தான். சூப்பர். ஸோ என்ன பண்ணலாம் பார்த்தா அப்படின்னா, பிரதர்கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ ஒரு 3 இதுக்கு கிவ்அவே கொடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமாக கொடுக்கல. ஏன்னா மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம முடிஞ்ச பண்ணலாம் சொல்லிக்காரு. ஸோ சும்மா ஒரு சின்ன பெட்டு, ஒரு மடிக்கிற மாதிரி பெட்லாம் கொடுக்காம இந்த மாதிரி பெட்டு, இந்த பெட்டுக்கு பார்த்தீங்கல்ல, இந்த பெட்டு கிங் சைஸ் பெட்டு. கிங் சைஸ் பெட்டு என்ன இது ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ டாப் மாடலுங்க. பேக்கெட் ஸ்ப்ரிங்கில் வர ஹீரோ டாப் மாடல் வந்துட்டு கஸ்டமர் 3 பேருக்கு நம்ம கம்பல்சரி கொடுத்துடலாங்க. அதாவது பண்ணிடலாங்க. அவ்வளோதான். ஓகேங்க. ஸோ ஒரு பெட்டோட ஒர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 வரும். அதாவது ஒரு பெட்டோட ஒர்த்து 20,000. ஸோ 3 இது கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மார்க்கெட் ராஜா தமிழ் அப்படி இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். அதில் போய்ட்டு எனக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில் போட்டு. ஸோ இந்த வீடியோ 1 lakh டச் பண்ண அடுத்த நாளே இதே ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடியே யார் வின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கிருந்தே நானே கையால் அந்த பெட்டை கொடுத்து அனுப்பிவிட்றேன். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் பண்ண ஒரே விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது போதுமான விஷயம். ஸோ போன டைம் சொல்லியிருப்போம், நீங்கள் பெட்டை நேராக பார்த்து வாங்கிக்கலாம்னு. இந்த டைம் அதே ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் வெளியே இருந்தாலும் சரி, டேரெக்டாக ஃபேக்ட்ரிக்கு வாங்க, வந்து உட்காருங்க. உங்களுக்கு என்ன பெட்டு வேணும், என்ன ஸ்பெக்கில் வேணும்னு சொல்லுங்கள். கண்ணு முன்னாடியே பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் 1 மணி நேரம் தான். இதே நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வீடியோ காலில் நீங்கள் வீடியோ கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ காலில் வச்சு உங்கள் பெட்டு கலரு உங்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்ருவாங்க. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவில் போய்ட்டு என்னென்ன பெட்ஸ், என்னென்ன ஸ்பெக்ஸில் இருக்குது, என்னென்ன பேச கிடைக்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் டு மார்க்கெட் ராஜா கிட்ட பெல் ஐக்கான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்க ரீசெண்டாக யாருமே எங்களுக்கு. ஸோ உங்கள் அன்பே அதையும் தருவீங்க தமிழை கேட்டுக்கொள்கிறேன். ஸோ வீடியோ போடுவாங்க. சொன்னா வணக்கம்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மடி கொடுக்க நன்றி. என்ன காரணத்துக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா போனால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. உங்கள்கிட்ட நிறைய கண்டிப்பாக நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் பரவாயில்ல நல்லா கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அவங்க கேட்டது என்னென்னா, கொடுத்தீங்க பட் அந்த நம்ம பெட்டோட இதே காட்டில் இல்லை, அவங்களுக்கு ஸ்பெக்கில் எப்படி இருக்குன்னு காட்டில் நம்ம வாயில் மட்டும் தானே சொன்னோம். சரி, ஜஸ்ட்டு வந்து அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இப்போ இந்த மாடல் இப்படி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 இன்ச் மாடல்னால் ஒரு ஃபோம் இவ்வளோ தான் கொடுத்துருப்போம், எவ்வளோ சாஃப்ட் ஃபோம் ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னா எங்கிட்ட வர்ற மாடல் எல்லாமே எல்லா கஸ்டமருக்குமே சாஃப்ட் ஃபோம் போட்டு தான் சார் கொடுப்போம். அப்போ தான் வந்து அவங்க கேட்குற ஃபீல் கிடைக்கும். மட்டும் கொடுக்க மாட்டேன் நான். அப்போ தான் வந்துட்டு சாஃப்ட் ஃபோம் போட்டால் தான் அவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அவங்க எல்லாருமே இப்போ 100க்கு 90% கஸ்டமர் எதிர்பார்க்குறது என்னென்னா சாஃப்ட் வேணும்னு தான். மெத்தைனா மெதுன்னு இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் தான் எதிர்பார்க்குறாங்க. அது கடைகளில் மக்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கிறது இல்லை. எல்லா பெட்லேயும் கிடைக்காது. ஒரு 100ல் ஒரு 10% தான் கிடைக்கும். மீதிக்கிற 90% பார்த்தனா நீங்கள் அவங்க எதிர்பார்க்குற அந்த சாஃப்ட் கிடைக்காது. என்ன ரீசன், அந்த சாஃப்ட் ஃபோம் எல்லாருமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமாம், 2 இன்ச் போட்டால் தான் அந்த ஃபீல் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க 1 இன்ச் தான் சாஃப்ட் ஃபோம் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மக்கள் எதிர்பார்க்குறது கிடைக்காதுங்க. அதனால் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் ஒரு 6.7 காரு, ஒரு 4 இன்ச் மாடல் கடையில் ஒரு 8,000 கொடுக்குறாங்கன்னா அது பாட்டினா வந்து காயர் வச்சு அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹார்ட் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளுதெல்லாம் பாட்டினா இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஓகே, பின்னாடி இப்போ இந்த மாடல் இப்போ ஒரு 7,800 பார்த்தீங்கன்னா கிங் சைஸோட தேவை 7,800 இந்த மாதிரி சாஃப்ட் ஃபோம் போட்டு
இந்த ஃப்ளெக்சிபிள் ஃபீலோட கொடுத்துருவோம். மேலே ஒரு இன்ச்சு குல்ட்டு, அதுக்கப்புறம் ஆமாம் கீழே வந்துட்டு உங்களுக்கு 2 இன்ச் சாஃப்ட் ஃபோமு, 2 இன்ச் வந்து பியூ ஃபோம் கொடுத்துருவோம். ஃபுல்லி ஃபோம் போட்டோம்னா ஹீட் ஆகும் இல்லைங்க, அதனால் அந்த ஃபுல்லி ஃபோம் யாருக்குமே கொடுக்க மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் பண்ணால் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மேட்ரஸ்னால் உங்களுக்கு நம்ம இந்த வெறும் ஹார்டாக இருக்கும் சார் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம் போன வெளியில், இதில் 1 இன்ச் குல்ட்டு தான் இருக்குது, அது மட்டும் கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி கஸ்டமர் நார்மலாக கேட்டாவே அவங்களுக்கு இந்த மாடல் கொடுத்துருவோம். ஓகே, இதில் கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக கேட்பாங்க, ஒரு ஹைட் வேணால் பண்ணிக்கலாம் சார். பேசிக் 4 இன்ச்லேருந்து இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே, 4 இன்ச்லேருந்து நம்ம பண்ணிக்கலாம், ஷார்ட் ஃபோம் போட்டே பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஹைட் அவங்க 8 இன்ச்சு கேட்டாலும் கீழ் பிளாக்கை வந்து ஹைட் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் சைடு யூசேஜை டபுள் சைடு சாஃப்ட் போட்டு கொடுத்துடலாம், திருப்பி போட்டு அவங்க 2 பக்கம் ஷார்ட் ஃபோம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதான் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, பெட்டு வந்து நான் செய்கிறது அவங்களுக்கு கொடுக்க விரும்பலைங்க, உங்களுக்கு என்ன வேணும் செஞ்சு கொடுப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆகும் நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள், நான் அதை அடுக்கி வச்சு கொடுத்துறேன். நான் ஒரு அடுக்கி வச்சு இந்த பொருள் நல்லது அந்தது அப்படின்னு சொல்லவே விரும்பலைங்க, சொல்லி கொடுக்கவும் நான் ட்ரை பண்ணலைங்க. நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு என்ன வேணும் அதான் நான் கொடுத்துறேன். ஓகே ஓகே, நீங்கள் செட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது என்னோட, ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாடல் பிடிக்காது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வேணும்னு எதிர்பார்ப்பேன், உங்களுக்கு வந்து மீடியமாக இருந்தால் போதும்னு எதிர்பார்ப்பீங்க. ஒருத்தர் எனக்கு சாஃப்டே ஆகாது உடம்பு வலிக்கும் எனக்கு வந்து ஹார்டாக தான் வேணும்னு நினைப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு தானே பெட் படுக்கிறதுக்கு, அது எனக்கு இல்லையே. ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன திருப்தி அதை பண்ணிக்கலாம். அதை விட இந்த பெட் மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்குது, நீங்கள் ரா மெட்டீரியல் அதிகமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இடம் தான் சார் பத்த மாட்டேது, கொஞ்சம் குடோன் பெருசு பண்ணிருக்கோம், அது பெருசாகும்போது அதெல்லாம் சரியாயிருக்கும். ஏன்னா போன டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக பாருங்க, இதுவே ஒரு ஹாஸ்டல் ஆர்டருங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப கம்மியாக கொடுங்கன்னு கேட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் கம்மியானாலும் நம்ம கொடுக்குறது இல்லைங்க, அவங்களுக்கே பார்த்தா அந்த மாதிரி ஃபோம்லேயே எடுத்துக்கங்க. இது ஒரு ஹாஸ்டலுக்கு போகுது, அவங்களுக்கு பார்த்தா அந்த இபி சீட்டு தெர்மாக்கோல் என்னமோ வச்சு பண்ணுவாங்க, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா நல்லா தான் கொடுக்கணும். இதுவே நம்ம ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு மேட்ரஸாக ஃபோல்டிங் பெட்டாக கொடுத்துருவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஃபோம் போட்டு கொடுத்துருவோம். இது இப்போ 1 இயர் வாரண்டியோடயே வந்துடும், அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஒரு ஆள் படுக்கிற மாதிரியா? இப்படி ஒரு ஆள் படுக்கிற மாதிரி. இது கட்டிங் பீஸாக இருக்குங்க, அது ஃபோல்டபுள் டைப்பில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது ஒரு 6.25 3 சைஸில் வந்து 6.25 3 அந்த சைஸில் உங்களுக்கு அந்த பிளாக் இருக்குது. பிஜிக்கு அனுப்புறீங்களா? இது வந்து ஒரு பவானி கிட்ட ஒரு ஆசிரமத்துக்கு அனுப்புறது. ஓகே ஓகே ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தாங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே, ஸோ இதை அப்போனா கேட்டேங்க நான் உங்கள்கிட்ட. நான் இது மாதிரி ஒரு பல்காக ஆர்டர் கொடுத்தா நீங்கள் எத்தனை நாளில் கொடுப்பீங்க? பாருங்க, இப்போ இது இப்போ தான் ஆர்டர் கன்வெர்ட் ஆயிருக்கு, நான் நாளைக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 35 பீஸ் இருக்குங்க, நாளைக்கு முடிச்சு கொடுத்துருவீங்க? அவ்வளோதான், எனக்கு ஹாஃப் டேக்குள்ளே முடிச்சிருவோம். ஓகே ஓகே, ஜஸ்ட் அந்த பேஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி மேட்டர் தானே? இது பேஸ்டிங் பண்ணி உங்களுக்கு ஃபோல்டபுள் டைப் மாதிரி மடக்கிற மாதிரி டைப்பில் கொடுத்துருவோம். ஓகே ஓகே, கொடுத்துடலாம் சார், எப்படி வேணாலும் கொடுத்துடலாம். ஓகே, போன டைம் சொன்னால் அதே வாரண்டி அது என்ன எப்படியே இருக்காங்க? நான் தான் சொன்னேன், எங்கிட்ட வாரண்டி மட்டும்தான் இருக்கும், அதுவும் 1 இயர் வாரண்டி தாங்க. நார்மலாக கேட்டாலும் அவங்களுக்கும் 1 இயர் வாரண்டியோட தான் கொடுத்துருவோம். மேக்ஸிமம் எவ்வளோ இயர் வாரண்டி அமௌண்ட் இருக்குண்ணா? சரி, பேசிக் 1 இயர்லேருந்து இருக்குங்க, அது கீழே நான் பண்ணுறதே இல்லைங்க. 1 இயர் வாரண்டி போட்டாவே நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் 5 இயர் வாரண்டி, கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 10 இயர் இப்போ வந்து 10 இயர் வாரண்டி இருக்குதுங்க. 10 இயர் வாரண்டி போடும்போது 20 இயர்ஸ் யூஸ் பண்ணலாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதான் இப்போ போன டைம் மக்கள் வீடியோ பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக பார்க்கணும் அவசியமே இல்லை. கண்டிப்பாக ஏன் பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா எனக்கு 2 மினிட்ல எனக்கு காமிச்சிங்க, எனக்கு அது காமிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன ரீசன்னா அவங்களுக்கு நம்ம வெறும் ஸ்பீச் மட்டும் தானே கொடுத்தோம், பெட்ல என்ன இருக்கு எப்படி இருக்கு பெட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த வீடியோ நம்ம கொடுக்கவே இல்லை. பெட் ஃபினிஷிங் இப்படி தான் வரும், இப்போ வந்துட்டு இந்த மாடல் இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த மாடல் வேணும்னா நம்ம வீடியோ பார்த்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். அது என்ன மாடல்னா? இது வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ரெகுலர் மாடல், அந்த கடைகளில் வர மாதிரி சொன்னாலங்க அந்த மாதிரி மாடல். இது வந்து மேக்ஸிமம் நான் கஸ்டமருக்கு நானே ரெஃபர் பண்ண மாட்டேங்க, போன வீடியோலேயே சொல்லியிருப்போம். இப்போ இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா ஷார்ட் ஃபோம் போட்ட மாடல், அதை நம்ம வீடியோ காட்டும் போது உங்களுக்கு அது ஃபினிஷிங்லேயே காட்டிடுறோம். அந்த மாதிரி தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இது என்ன மாடல்னா? இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் ப்ளஸ் ஷார்ட் ஃபோம் மாடலுங்க. நம்ம கொடுக்குறதே ஷார்ட் ஃபோம் ஆட் பண்ணி தான் கொடுப்போம். இப்போ ஆர்த்தோபெடிக் போனாலும் ஷார்ட் ஃபோம் இருக்கும், இந்த மாதிரி பேசிக் ஃபோம் பெட்டில் வந்தாலும் ஷார்ட் ஃபோம் போட்டுருவோம். அப்போ என்னன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். அவங்க பெட்டு கேட்குற ஃபீல் இப்போ தான் கிடைக்கும். பெட்டுனா மெதுன்னு வந்து எல்லாருமே 80% 90 மேக்ஸிமம் 90% பெட்டுன்னு எதிர்பார்க்கறதே அவங்க மெதுன்னு வேணும் அப்படிங்கிற ஃபீல் வேணும். 10% பார்த்தீங்கன்னா அந்த பேக் பெயின் கஸ்டமர், இந்த மாதிரி கஸ்டமர் தான் ஹார்டாக வேணும் மீடியமாக வேணும்னு நினைப்பாங்க. அதனால அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துலாங்க. அடுத்த கடை போகிறீங்க, நம்ம 5 வெரைட்டி பெட் இருக்குது, 2 காமிச்சிங்க. இப்போ நீங்கள் அடுத்து 3வது வெரைட்டி எல்லாமே உங்களுக்கு ஹீரோ டாப் மாடல் இருக்குது, அப்புறம் இந்த லேட்டக்ஸ் மாடலில் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ரப்பர், ஆமாம் ரப்பர் காட்டணும்லங்க, அதுவும் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்கிறத காட்டலாம். ஓகே ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய என்ன பண்ண முடியுமோ காட்டிடலாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹீரோ டாப் சொன்னாலங்க. ஆமாம், இப்போ இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ்க்கு மேலே இப்போ 2 இன்ச் அந்த சாஃப்ட் ஃபோம் போடுவோம்லங்க. இப்போது பேசிக்காக எல்லா கம்பெனிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாப்பில் அடிச்சு பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் மேலே ஃபோமை போட்டு 2 அப்படி அடிச்சு ஒரு டிசைனாக கொடுத்துருவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஃப்ளாப் எல்லா பெரிய கம்பெனிஸ் எப்படி பிராண்டடாக பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஃப்ளாப்பில் அடித்து
அதை நீட்டாக பேஸ்டிங் பண்ணி ஒட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம சாஃப்ட் ஃபோம் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அந்த சைட் பீடிங்கு லூஸ் இருக்காது. அப்போ தான் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். பெட்டு வந்து ஓகே ஓகே அழகாக இருக்கும், நல்லா இருக்கும், அந்த குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டியாக இருக்கும். ஓகே ஓகே. நம்ம அதெல்லாம் இந்த மாதிரி போடும்போதுங்க உங்களுக்கு ஒரு 6.25 கார் எடுக்கிறோம்னா ஒரு 15,800 தாங்க நம்ம கொடுக்குறது. ஓகே. இது நீங்கள் மார்க்கெட்டில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 35 மேலே தான் இருக்கும். நல்ல ஒரு பிராண்டட்லாம் எடுக்கிறீங்கன்னா அப்படின்னா ஒரு 35,000 40,000 கம்பல்சரி இருக்கும். அதான் அப்புறம் ஒரு 40,000 வர பெட்டு நீ 15,000 கொடுக்குறீங்களா? அவ்வளோதான் சார். நான் தான் சொன்னேன் போன வீடியோலேயே எனக்கு வந்துட்டு 1000 கிடைச்சா போதுமா? அவ்வளோதாங்க. எனக்கு லேபர் தாங்க, லேபர் கிடைச்சா போதும், அவ்வளோதான். ஓகே ஓகே. அது ரொம்ப பெரிய விஷயம். 40,000 சேவ் பண்ண இடத்துல நீங்கள் 15,000 சேவ் பண்ணுறதே பெரிய விஷயம். அதாவது அந்த பெனிஃபிட் கஸ்டமர் கொடுக்கும்போது எனக்கு ரிப்பீட் ஆர்டர் தராங்களேங்க. அந்த பெனிஃபிட் அவங்க கொடுக்கும்போது ரிப்பீட் ஆகும். இன்னும் கஸ்டமர் உங்களுக்கு எனக்கு இப்போவே எனக்கு ரெகுலர் கஸ்டமர் தாங்க. இப்போ நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளோ நம்ம மூவ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம தெரியப்படுத்துற காரணமே அதுதான். தெரியாம நிறைய பேர் எடுத்துட்டு தானே இருக்காங்க, எங்கெங்கயோ எடுக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் போது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண தானே போறாங்க. இப்போ எக்ஸாம்பிள்லாம் நீங்களே தெரியுமில்லங்க, நம்ம தமிழ்நாடை பற்றி திரும்பி பார்க்க வச்சலங்க. அந்த நம்ம ஜல்லிக்கட்டு இதெல்லாம் சிம்பிள். அந்த மாதிரி நம்மளது ஒன்று நல்ல விஷயம் நம்ம மக்கள் நம்மளுக்கு வேண்டி கன்ஃபார்மாக ரீச் பண்ணாமையா போயிடுவாங்க, பண்ணி தருவாங்க. அவ்வளோதாங்க. நல்ல விஷயத்தை நல்லதாக கொண்டு போவாங்க. இதே நம்ம தப்பு பண்ணோம்னா நம்மளையே முடிச்சிடுவாங்க. அதான் நம்ம அந்தலேருந்துமே நீங்கள் பண்ணுற குவாலிட்டி ஆகட்டும், நீங்கள் பண்ணுற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குவாலிட்டியில் எந்த இடத்துலையுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண எனக்கு இதெல்லாம் பத்த மாட்டேங்குது. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறது. கஸ்டமர் சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். மிகப்பெரிய பிராண்டான பெட் கம்பெனிஸாக நமக்கு தெரியும், நமக்கே எனக்கே தெரியும். கண்டிப்பாக. ஸோ நீங்களும் அந்த இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நம்புறேன். நீங்கள் பண்ணுற இதை பற்றி நம்புறேன் நான். கண்டிப்பாக சார். ஒவ்வொன்றா அடுத்து விட்டு பார்த்துக்கலாமா நம்ம? கண்டிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வரும், 2 இன்ச் தான் வரும். ஆமாங்க. இது கடையில் வர மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் 1 inch ஃபோம் கொடுத்து தான் எல்லாருமே வச்சிருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டென்சிட்டி இருக்குங்க. இப்போ நம்ம போகிறது வந்து 18 டென்சிட்டி ஃபோம் போடுவோம், சாஃப்ட் ஃபோம். இப்போ பேசிக்காக வந்து எல்லா கடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக் ஃபோம் ஒரு 13 டென்சிட்டிலேருந்தே போடுவாங்க. அப்போ என்னன்னா சீக்கிரமாக இந்த அமுந்து போகிற ஃபீல் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் கலந்துற மாதிரி ஃபீல் சொன்ன பார்த்தீங்களா, போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம். இந்த ஸ்ப்ரிங் கலந்துற ஃபீல் இது கடையில் போகிற மாதிரி மாடல்னு சொல்லிட்டு இது இவ்வளோ தான் இருக்குங்க. இப்போ நம்ம கஸ்டமருக்கு என்னன்னா இந்த மாடல் நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க போன டைமாவே, அதனால தான் சொல்கிறதுங்க. இப்போ இவ்வளோ தான் இருக்கும். ஸ்ப்ரிங்குக்கு மேலே உங்களுக்கு இந்த வெறும் குல்ட்டு மட்டும் வரும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துட்டு கொஞ்ச நாள் ஆகும்போது ஸ்ப்ரிங்கில் ஃபீல் கன்ஃபார்மாக தெரியும். சவுண்டில் கேட்கணும், அந்த கீட் சவுண்டு எல்லாமே வருங்க. என்ன ரீசன்னா இதான் ரீசனுங்க. நம்ம கொடுக்குறது வந்து சாஃப்ட் ஃபோம் போட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக எங்களுக்காக செஞ்சு காட்டுறீங்களா? உங்களுக்கு வேண்டியது செஞ்சு காட்டியிருக்கேன். இது நான் கஸ்டமர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கேட்டாங்கனாலும் வேணாம் மேடம், ஃபஸ்ட்டு சேர்த்தியாச்சு உங்களுக்கு சாஃப்ட் ஃபோம் ஆச்சு அட்லீஸ்ட் போட்டுக்கங்க, 1 inch ஆச்சு போட்டுக்குன்னு சொல்லி ரெஃபர் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. அதனால் வந்துட்டு கொடுத்தா பெஸ்ட்டாக கொடுக்கணும், சில கொடுக்கக்கூடாது. இல்லை அங்கே ஒரு 5 அடி பார்த்து நான் நீங்கள் ஃபுல்லாகவே இருக்கு ஃபோம் வாஷ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம். அது என்ன இப்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாங்கலை. இப்போ பேசிக்காக வந்து கடைகளில் வர ஃபோம் மேட்ரஸ்னாவே உங்களுக்கு ஃபுல்லி ஃபோம் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் மாதிரி இப்போ 4 inch பிளாக்குமே ஃபுல் ஃபோம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பேசிக்காக வரது வந்துட்டு உங்களுக்கு கடைகளில் வர மாடல் ஃபுல்லி ஃபோம் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னன்னா ஹீட் ஆகுது, நிறைய பேர் கேட்பாங்களேங்க, ஃபோம்னா ஹீட் வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்களேங்க. கன்ஃபார்மாக வந்துட்டு இதில் ஒரு 80% ஹீட் வராட்டியும் நம்ம சாஃப்ட் ஃபோம் மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் 20% ஹீட் இருக்கும். அதனால நம்ம கொடுக்குற கஸ்டமருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 4 inch கேட்டாலும் கூட அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம 2 inch ஃபோம் போட்டுட்டு 2 inch இந்த மாதிரி சாஃப்ட் ஃபோம் போட்டு கொடுக்கும்போது என்னென்னா அவங்களுக்கு இந்த ஏர் சர்க்குலேஷன் இதில் இருக்கிறங்காட்டி தெரியுதுங்க, ஃப்ளெக்சிபிள் சாஃப்ட் ஃபோம் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அவங்களுக்கு எப்படி தெரியும் எது ஃப்ரண்ட் எது பேக் அப்படிங்கிற மாதிரி? அவங்களுக்கு பெரிய குல்ட்டு வந்து வந்துருங்க. இந்த மாதிரி இந்த சாஃப்ட் ஃபோம் குல்ட்டு ஓட்டி வச்சது இந்த மேல் சைடில் வந்துடும். ஓகே ஓகே. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் குல்ட்டு தான் வருங்க. இந்த மாதிரி பிளைன் குல்ட்டு தான் வருங்க. அப்போ என்னென்னா அவங்களுக்கு ஆமாம் அப்போ வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க யூஸ் பண்ணும்போது இந்த பக்கம் நல்லா சாஃப்டாக இருக்கும், இந்த பக்கம் வந்து ஹார்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், மீடியம் சாஃப்டாக கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது 5 அடிங்களா? இது வந்து ஒரு 5 அடிங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இது ஒரு 5 அடி பாட்டுனா இது ஒரு 5 வருஷம் வாரண்டியோடது, நல்ல பிராண்டட் ஃபோம். 5 வருஷம் வாரண்டியோட கொடுத்துருவோம். இந்த குழி விழுகிறதோ அந்த காயர் மாதிரி பல்ல விழுகிறது அந்த மாதிரிலாம் வராதுங்க. அப்போ என்னன்னா 5 வருஷம் வாரண்டியோட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனுடைய காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 5 காஸ்ட் வந்துட்டு 6,800 தான் வருங்க. 6,800. பெரிய சைஸ் இப்போ ஒரு கிங் சைஸுக்கு வருதுன்னா ஒரு 7,800 தான் வருங்க. அதாவது இந்த 2 மட்டும் போகிற வெட்டில் ஸ்ப்ரிங்கோ இந்த பாக்ஸ் ஸ்ப்ரிங் அதெல்லாம் இல்லாமல் சொல்லுங்கள். அதெல்லாம் இல்லாமல் பேசிக்காக நல்ல பொருளாக அதாவது ஒரு மீடியமாக எங்களுக்கு போதுங்கன்னு கேட்பாங்க கஸ்டமருங்க. அவங்களுக்கு வேண்டிய பார்ட்னா இந்த ஃபோம் கொடுக்காம நம்ம இந்த மாதிரி மெத்தேடில் கொடுக்கும்போது அவங்களுக்கு கேட்குற ஃபீலும் கிடைச்சிடும், காஸ்ட் வைஸும் உங்களுக்கு பெஸ்ட்டாக கம்மியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அந்த ஹோட்டல்ஸ் வர மாதிரி இந்த ஃபீலும் கிடைச்சிருங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சிலையும் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்க வேண்டியதாக சொல்கிறேங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நார்மலாக ஒரு 4 inch ஒரு நார்மல் பெட் கேட்டாவே அவங்களுக்கு சாஃப்ட் ஃபோம் போட்டு கொடுத்துருவோம். அப்போ அவங்க கேட்குற ஃபீல் கிடைச்சிடும்.
பெட்னாவே நீங்கள் கேட்பீங்களா மெது இருக்கும்னு நினைப்பீங்க, அந்த மெது ஃபீலை கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அந்த அமுற மாதிரியோ எல்லாம் கொடுக்காம நம்ம பிராண்டட் ஃபோம் தான் போடுறங்காட்டி அந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் 5 வருஷம் வாரண்டியோட கொடுத்துருவோம். அப்போ அவங்க 10 வருஷம் யூஸ் பண்ணலாங்க. சொன்னால் இப்போ நீங்கள் அடிச்சிருந்தீங்க பார்த்தேன் நான். ஆமாம். ஸோ இது என்ன பெட்டு அண்டு இது என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்போ இது டாப்பர் சைடில் வந்துட்டு இது அதாவது ஹீரோ டாப் மாடலுங்க இது. ஓகே. அந்த மாடல் ஃபினிஷிங் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பேக் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க 8 mm குள்ட்டு தான் எல்லாமே கடையில் வச்சுருப்பாங்க. அப்போ என்னென்னா திருப்பி போட்டு யூஸ் பண்ண முடியாத மாதிரி அந்த மாடலாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த பக்கம் உங்களுக்கு 1 inch ஃபோம் குள்ட்டு கொடுத்துருவோம். ஓகே. இப்போ சப்போஸ் வெயில் காலத்தில் வந்துட்டு ஒரு 80% ஹீட் வரலனா கூட திருப்பி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தோம்லங்க. இந்த பக்கம் அவங்க யூஸ் பண்ணும்போது ரெகுலர் அந்த பேசிக் கடையில் வர மாதிரி மாடல் ஸ்ப்ரிங் மாதிரி மாறி. அப்போ என்னென்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங்க்கு மேலே அதிக ஃபோம் இருக்காது, இந்த 1 inch ஷார்ட் ஃபோம் குள்ட்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து ஹீட் இருக்காது. வெயில் காலத்தில் திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த மாடல் வந்து பேக் சைட்லேயும் இந்த குள்ட்டு யூசேஜாக கொடுத்துருப்போம். நம்ம வந்து டபுள் சீடி யூசேஜாக கொடுத்துருப்போம். அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகேண்ணா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இது வந்து இந்த ரோப் மாதிரி மேலே டைப் பண்ணுறீங்களா? ஆமாங்க, அது வந்து தைக்கிறதுக்கு வேண்டி உங்களுக்கு அந்த டேப் பேஜ் போட்டு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஸோ இது வந்து என்ன சொன்ன மாடல் காயர் மாடல் என்ன மாடல்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கில் ஹீரோ டாப் மாடல் பண்ண போகிறேங்க. ஸ்ப்ரிங்கில் ஹீரோ டாப். ஆமாம், இது பேக் சைடுங்க. உங்களுக்கு பேக் சைடு ஃபினிஷ் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 inch எக்ஸ்ட்ரா ஷார்ட் ஃபோம் போட்டு அதை ஆட் பண்ணும்போது அந்த வீடியோவில் காட்டிடுவோங்க. ஓகே ஓகேண்ணா. இதில் என்ன ரேட் வருதுண்ணா? இப்போ இதுதான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம்பிள் 6.4 6ன்னா 15.8 வரும்னு சொன்னாலங்க, அந்த மாடல். ஆமாங்க. ஏன்னா நான் ஒவ்வொன்றும் ரெடி பண்ண வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்மா. நான் நீங்கள் எல்லாம் மறந்துடுறேன், நான் உடனே நான் மறந்துடுறேன். ஓகே, பிரச்சனை இல்லை, மக்கள் நான் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக அடுத்து மேலே காட்ட போகிறீங்களா? இப்போ மேலே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே வந்து சாஃப்ட் ஃபோம்லாம் போடுறத காட்டிடலாங்க. ஓகே ஓகே. காட்டிட்டு அது மேலே தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபீல் கொடுப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ்க்கு மேலே திருப்பி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். ஓகேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் சொன்ன 7 ஸ்டார் ஹோட்டல் பெட்லாம் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்ச ஒரு 45 to 50K வரும். கண்டிப்பாக போது கண்டிப்பாக நம்ம எவ்வளோ கொடுக்குறோண்ணா? இப்போ நம்மளு தான் சொல்லிட்டோம்ல, நம்மளுக்கு எக்ஸாம்பிள் அந்த 7 வருஷம் அந்த மாரண்டி பீஸ் அந்த எக்ஸ்ட்ரா சாஃப்ட் ஃபோம் போட்ட மாடலே 15,800 தான் வருங்க, பெரிய சைஸோடது. அப்போ என்னென்னா உங்களுக்கு கஸ்டமருக்கே பண்ணால் ஒரு 15,000 கெயின். ஸோ அடுத்த மக்களும் ஒரு ஆட்டோ ஓட்டுறனா கூட பெட் இப்போது பணக்காரங்க மட்டும்தான் சார் பில்லு நல்ல பெட்டில் படுக்கணுமா? சாதாரண ஒரு ஏழை மனிதர்களும் படுக்கணும், நல்ல பெட்டில் படுக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அதான் என்னால் பண்ண முடியும் சார். 2000 ரூபாய்க்கு என்னால் பெட்டு பண்ண முடியும். கடையில் கொடுக்குற மாதிரி அதை விட நான் கம்மி பண்ணியும் பண்ண முடியும். நிறைய டெக்னிக்காக நம்ம 20 வருஷமாக அந்த ஃபீல்ட்லேயே பார்த்தாச்சு. பட் அதில் சாட்டிஸ்ஃபைட் எனக்கு திருப்தி இல்லைங்களே. கஸ்டமர் நல்லதாக கொடுத்து அது மூலிமா எனக்கு வர்றது போதும். ஓகே ஓகே போதும். அதான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 45,000 வாங்க பெட்டு பணக்காரன் மட்டுமே படுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம இவங்களுக்கு படுக்கலாம்ல, நம்மள மாதிரி ஆட்களும் படுக்கலாம் அதில். ஆனால் அதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா அதே குவாலிட்டி, ஆனால் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 கொடுக்க முடியும். ஏன்னா என்ன மேட்டர் அப்படின்னா கான்டாக்ட் சொன்ன மாதிரி தான். ஸோ எங்கள் மேனுஃபேக்சரிங் டேரெக்டாக கஸ்டமர் கைக்கு வருது. இடையில ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸோ இல்லை ஹோல்சேலர்ஸோ இல்லை ரீட்டைல் ஷாப்ஸோ இல்லை இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி கேட்டிங்களா, அந்த மாதிரி யாருக்குமே கமிஷன்ஸ் போக போகிறது இல்லை. ஸோ டேரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜே ஒவ்வொரு கம்பெனியுமே ஒரு 40% மேலே தான் சார் கொடுக்குறாங்க, எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பேர் நான் ஒரு 15,000 கொடுக்குற பேரில் நானும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி நானும் சார்ஜ் போகும்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டிவி ஆட் கொடுக்குறோம்னா ஒரு 1 லட்ச ரூபா மினிமம் இல்லாமல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றவங்க பார்க்கும்போது கோடிக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே. இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சரி மக்கள் நம்பி நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அதனால் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜ் பெருசாக இல்லை. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதெல்லாம் பேர் பண்ணுறது இல்லைங்க. இப்போ நம்மளும் அந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த காஸ்ட் வந்துடும். அதனால் நம்மளுக்கு குறை சொல்ல வரல. ஆமாம், நம்ம வந்து என்னன்னா டைரெக்டாக கஸ்டமருக்கே கொடுக்கும்போது முடிஞ்சதில்ல சார். ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட் ரெஃபர் டு ரெஃபரில் போயிடும். கிவ்வே மேட்ச் பண்ணி தான் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக. ஸோ மார்க்கெட் ராஜாவும் டியோனிக்கு இணைந்து ஒரு கிவ்வே தரலான்னு கேட்டிருந்தேன். உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சார். அந்த சார் நம்ம இந்த வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லையா மேட்ரு முக்கியம் இல்லை, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ கரெக்டாக 1 lakh டச் பண்ணிடுச்சு, 1 lakh வியூஸ் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா 3 பேத்துக்கு 20 ரூபா ஒருத்துள்ள பெட்டு கட்டுங்களா ஃப்ரீயாக கொடுத்துல சார். அந்த பேக்கெட்டட் இந்த பேக்கெட்டட் ஸ்ப்ரிங் போட்ட மாடலில் ஹீரோ டாப் மாடலே அவங்களுக்கு ஃபேமிலி காட்டுக்கு வர பெட்டு கொடுத்தலாம். ஃபேமிலி காட்டுக்கு வர பெட்டு 4 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டவே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அதான் 60,000 ஒருத்தர் கிவ்வே கொடுக்க ரெடியாக இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக பண்ணிட்டு ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோ ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இனிமேல் நம்ம மார்க்கெட் ராஜா மூலிமா வர கஸ்டமருக்கு பெட் விரிப்பும் சேர்த்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிட்டேன் சார். அப்படிங்களா? பில்லோவும் பெட் விரிப்பும் சேர்த்து கொடுக்குறோம். மார்க்கெட் ராஜா பாட்டு தான். ஆமாம் சார். கொஞ்சம் எனக்கு மெட்டல் காஸ்ட் கொஞ்சம் ஒரு 3% கம்மியாச்சுங்க. அதனால நம்ம வந்துட்டு அதை பேர் பண்ணி அந்த ரெண்டில் பார்க்கும்போது இது பெட் விரிப்பு சேர்த்து கொடுக்கலான்னு. ஓகே ஓகே. எனக்கு தான் வேணான்னு அதான் அவ்வளோ 1000 ரூபா அதானே. எனக்கு லேபர் 1000 ரூபா. ஓகே ஓகே. ஸோ அதான் இப்போ போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டு வாங்கினீங்க அப்படின்னா பில்லோ கொடுப்பாங்க. இந்த டைம் பெட்டு வாங்கினீங்க அப்படின்னா பில்லோ ப்ளஸ் பெட்டோட கவர் கட்டிங் பெட் விரிப்பு கொடுத்துருவாங்க. அதில் பில்லோ செட்டு கவரும் வரும். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அது மேட்சிங்காக வாங்கிக்கலாம். அது நம்மகிட்ட ஒரு 4-5 கலர்ஸ், ஒரு பாக்ஸ்னா ஒரு 4-5 கலர் இருக்கும். என்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்கோ பிடிச்ச மாதிரி அவங்க எடுத்துக்கணும். அது கஷ்டம், நம்ம கொடுக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சது அந்த கலர் எடுத்துக்கணும். அதுவும் அவ்வளோதான். வீடியோ பண்ணிருக்கு. கண்டிப்பாக அண்ணோட குடோன் பெருசாகிட்டே இருக்குது. இப்போ 5 இடத்துல ரெடி ஆகிட்டு இருக்கு.
ஸோ இப்போதைக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பெட்டுமே எப்படி அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அண்ட் ஒவ்வொரு பெட்டோட ஸ்பெக்கு எப்படி கடை தான் வந்துருக்கு இப்போ நம்ம ஏன்னா போன டைம் நல்லா ரீச் ஆயிருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நிறைய கால்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் நல்லா சொன்னாங்க. நல்லா சொன்னாங்க. இந்த டைம் வந்ததுக்கு ஒரு மக்கள் பெனிஃபிட்டாக ஒரு கிவ்அவே கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. கண்டிப்பாக பார்த்து. தேங்க்யூ.